ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சார்ந்திலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 483வது திருநாமம். 483வது திருநாமம் என்னென்னா, அவிக்னாத்ரே நமக. தன்னடியார் திறக்கத்து தாமரையால் ஆகிலும் சிதகு உரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார், செய்தாரில் நன்று செய்தார் என்பர் என்று பெரியாழ்வார் பாடுகிறார். இதன் கருத்து யாதெனில், ஒரு ஜீவாத்மா பற்பல தவறுகள் செய்துவிட்டு பின்னொரு சமயம் மனம் திருந்தி திருமகளின் திருவடிகளை பற்றி அவளது பரிந்துரையோடு திருமாலிடம் சரணடைகிறான். திருமகளின் பரிந்துரையை ஏற்ற திருமால் அவனை ஏற்றுக்கொள்வதாக சம்மதித்து விடுகிறார். திருமால் சம்மதித்த பின் திருமகள், சுவாமி, இவன் இதுவரை செய்த பாவங்களை எல்லாம் கொஞ்சம் நினைத்து பார்த்தீர்களா? பல பல பொய்கள் பேசி இருக்கிறான். பிறருக்கு எந்த உதவியும் இவன் செய்ததில்லை. மனதில் ஈரமோ இரக்கமோ இல்லாதவனாக இருக்கிறான். இவனுக்கு போய் அருள் புரிய போகிறீர்களா? உங்கள் முடிவை சற்றே மறுபரிசீலனை செய்யுங்களேன் என்று சொல்கிறாளாம். இப்படி மகாலட்சுமி சொன்னவாறே திருமால், இல்லை தேவி, அவன் எனது பக்தன் என்று அபிமானித்து விட்டேன், அங்கீகரித்து விட்டேன். என் பக்தன் அப்படிப்பட்ட தவறை ஒரு நாளும் செய்ய மாட்டான் என்று பதில் சொல்வாரா? அவன் குற்றம் செய்தமைக்கான ஆதாரத்தை திருமகள் எடுத்து காட்டினாலும், அப்படி என் பக்தன் செய்திருக்கிறான் என்றால் அவன் நன்றாகத்தான் செய்திருக்கிறான், நல்ல செயல்தான் செய்திருக்கிறான் என்று பொருள். எனவே நான் அவனை காப்பாற்றியே தீருவேன் என்று பதில் சொல்வாராம். தான் பரிந்துரைத்த திருமால் திருவடிகளில் சேர்ந்த பக்தன் மீது திருமகளே ஏன் பழி சொல்ல வேண்டும்? ஏனெனில், நாம் ஒரு குச்சியை பூமியில் நட்டால் அதை ஆட்டி பார்ப்போம். அது குச்சியை வெளியே எடுப்பதற்காக அன்று, குச்சி நன்றாக ஊன்றி இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்பதற்காகத்தானே. அதுபோலத்தான் மகாலட்சுமி பக்தனுக்காக திருமாலிடம் பரிந்துரை செய்துவிட்டு அந்த பக்தனை காப்பதில் அவருக்கு எவ்வளவு தூரம் உறுதி இருக்கிறது என்பதை பரிசோதித்து பார்க்கவே அவரிடம் அப்பக்தனை பற்றி சில குறைகளை சொல்லி பார்க்கிறாள். என்னடியார் அது செய்யார் என்றோ திருமால் உறுதியாக பதில் சொன்னால் நாம் செய்த பரிந்துரை பலித்துவிட்டது, இந்த பக்தனை இவர் நிச்சயம் காத்து விடுவார் என்ற நம்பிக்கையை பெற்று மகாலட்சுமி மகிழ்கிறாள் என்பதுதான் இதில் உள்ள நுட்பம். இதே கருத்தை ராமானுஜரின் சீடரான கூரத்தாழ்வான் தமது வரதராஜ ஸ்தவம் என்ற துதியில் காஞ்சிபுரம் அத்திகிரி வரதராஜ பெருமாளை பார்த்து, அனன்யா தீனத்வம் தவக்கில ஜகௌ வைதிக கிரே பராதீனம் துவாம் து பிரண தபர தந்திரம் மனுமகே உபலாம்போ யம் போ ஸ்ரயதிபத சார்வஜன்யம் அபிதே யதோ தோஷம் பக்தேஷ இஹ வரதே நைவா கலயசி. வரதராஜா, நீ யாருக்கும் கட்டுப்படாத சுதந்திரமானவன் என்று வேதங்கள் சொல்கின்றன. ஆனால் நீயோ பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறாய். நீ எல்லாம் அறிந்தவன் என்று வேதங்கள் சொல்கின்றன. ஆனால் உனக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்கிறது. உன் பக்தர்கள் செய்யும் தோஷங்கள் மட்டும் உன் கண்களுக்கு தெரிவதில்லை. அதாவது, அவற்றை நீ கண்டாலும் பக்தர்கள் மீதுள்ள அன்பால் கண்டுகொள்ளாமல் அவர்களை மன்னித்து விடுகிறாய் என்று தெரிவிக்கிறார். இப்படி தன் அடியார்கள் செய்யும் குற்றங்களின் விஷயத்தில் அதை அறியாதவர் போல் இருந்து அவர்களை மன்னித்து விடுவதால் திருமால் அவிக்ஞாதா என்று அழைக்கப்படுகிறார். அவிக்ஞாதா என்றால் அறியாதவர், அடியார்கள் செய்யும் குற்றங்களை அறியாதவர் என்று பொருள். அதுவே சகசரநாமத்தின் 483வது திருநாமம். விளக்க உரை வழங்கிய ஸ்ரீ பராசரப்பட்டர் பிரபன்ன கிருத பாபனாம் கிஞ்சிதபி அவிஷாரணா அவிக்ஞாதா என்று விளக்கியுள்ளார். சரணாகதர்கள் செய்த பிழைகளை கொஞ்சமும் அறியாதவர் போல் இருப்பவர் என்பவர் இதன் பொருளாகும். அவிக்ஞாத்ரே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் பிழைகளை திருமால் நிச்சயம் பொறுத்தருள்வார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.